ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களிலும் மத்தேயு 2:9-10 அந்த ராஜா சொன்னார், பிள்ளையாண்டான் எங்கே பிறந்திருக்கிறான் என்பதை விசாரித்து எனக்கு தெரியப்படுத்துங்கள். நான் அப்பொழுது அவரை நானும் தொழுது கொள்வேன், பணிந்து கொள்வேன் என்று அவன் வஞ்சகமாய் சொல்லி அனுப்புறதை நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தையை இவர்கள் வாங்கி கொண்டார்கள். ஆனாலும் நட்சத்திரத்தை கண்டு அவர்கள் கடந்து போய்கொண்டே இருக்கிறார்கள். பிள்ளை எங்கே பிறந்திருக்கிறார் என்பது நட்சத்திரங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த நட்சத்திரம் பிள்ளை இருக்கிற இடம் வரைக்கும் அவர்களுக்கு முன்னே போய் அந்த இடத்திலே நின்று விட்டது. அவர்கள் அந்த பிள்ளையை பார்த்த உடனே அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்களாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் பார்த்தார்கள், நட்சத்திரத்தையும் பார்த்தார்கள், மரியாளையும் பார்த்தார்கள், யோசேப்பையும் பார்த்தார்கள், அங்கு கூடி இருந்த மக்களையும் பார்த்தார்கள். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லிருக்கிறார் என்பதை நாம் கவனமாய் கேட்டு அவரை பின்தொடர்ந்து நாம் நடப்போமானால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆவிகளை ரட்சிக்கத்தான் கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற ஒரு வார்த்தை இருக்கு. அவர் பிறந்ததே நம்மளை ரட்சிக்கும்படி. அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். நீங்களும் ஆனந்த சந்தோஷம் அடைய வேண்டுமா? இந்த கிறிஸ்துவின் பிறப்பின் நாளிலே நீங்கள் சந்தோஷம் அடைய வேண்டும் என்றால் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனந்த சந்தோஷம் உங்களுக்கும் கிடைக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.